வணக்கம். வணக்கம். இப்பொழுது எங்களோடு தமிழகத்திலிருந்து கவிஞர் குற்றரேவதி இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. வணக்கம். அதாவது இன்று இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கவிதை என்ற விடயத்திலே நீங்கள் அந்த கவிதை தொகுதியை வெளியிட்டவர் என்ற வகையிலே முதலாவதாக உங்களை இந்த கலந்துரையாடலே இணைத்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரழிவுகளின் பின்னான முதலாம் ஆண்டில் துவக்க துவங்கிய ஈழத்தமிழர்களின் கவிதைகள் அதனை இது 2வது ஆண்டின் முன்பாக வெளியாகி இருக்கிறது. இதுல 30 கவிஞர்களின் கவிதைகள் தொகுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த கவிதை தொகுதியை முன்வைத்து அதாவது குறிப்பாக இந்த தொகுப்பு உருவாக்க வேண்டும் என்ற கருத்து தங்களுக்கு எவ்வாறு உருவானது? இந்த தொகுப்பு உருவாக்கத்தின் அடிப்படைகளாக இதனை நீங்கள் கொண்டிருந்தீர்கள்? இல்ல, பொதுவா நமது காலத்துல நம்ம அனுபவிக்க நேர்ந்த இனப்படுகொலைங்கிற ஒரு அவலம் நமது நினைவு ரொம்ப அலைக்கழிக்கிறதா இருக்கு. அதுக்கு ஒரு எதிர்ப்பின் ஒரு பதிவு வேணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் ஒரு தனி மனிதராக ஒரு கவிஞராக இருப்பதனால கவிதை வழியாக என்னோட எதிர்ப்பை பதிவு செய்யணும்னு விரும்பினேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தொகுப்பு. குறிப்பா இன்னும் சொல்லணும்னா, நமக்கு 2 முக்கியமான இலக்கிய விஷயங்களை நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். ராமாயணத்துல, கம்ப ராமாயணத்துல இலங்கை எரியூட்டு படலம்னு ஒரு படலம் வருது. அதிலும் இலங்கை எரிந்த ஒரு காட்சி சித்திரம் தொடர்ந்து கம்பனால விவரிக்கப்படுது. அதுல ஒரு வரி கூட இருக்கு: 7க்கு 7 என அடுக்கிய உலகங்கள் எரியும் ஊழிக்காலம் உற்றதோ, பெரிது வேறு உண்டோ, பாழி தீச்சுட வெந்தது இந்நகர் அப்படின்னு ராவணன் சொல்றது மாதிரி இருக்கு. அதே மாதிரி பட்டினத்தார் பாடல்ல பட்டினத்தார் சொல்றார்: முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. இப்ப அது பற்றின இலங்கை பற்றிய நினைவுகள் ஒரு எரியும் பிம்பமாவே நம்ம மனதுல நினைவுகள்ல பதிவாயிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி அணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமது எரியும் சொற்களாலதான் அணைக்க முடியும். இது ரொம்ப ஃபேண்டசிக்காக சொல்ற விஷயம் கிடையாது. காட்டுல ஒரு பக்கம் காட்டு தீ வந்துட்டே இருக்குன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலிருந்து சற்று தூரத்துல திரும்ப தீய செயற்கையான ஒரு தீய உருவாக்குவாங்க. சோ அந்த தீயை அணைக்கிறதுக்கு அது மாதிரியான நான் இதை பலமுறை என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நானு சொற்களாலதான் நம்ம இந்த தீயையும் இந்த எரிதல் பற்றிய நினைவும் நம்ம அணைக்க முடியும் அப்படின்னு. சோ அதனுடைய முயற்சி தான் இந்த தொகுப்புன்னு நான் என்னுடைய இடத்துல இருந்து சொல்லிக்கிறேன். இந்த தொகுப்பை நீங்கள் தொகுக்க முற்பட்ட பொழுது பொதுவாக நீங்கள் அதாவது அதனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த தொகுப்பினுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய எதிர்ப்பு எப்படியாக ஒரு கவிஞர் என்ற வகையிலே அதனை வெளியிடுவது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். இந்த கவிதை தொகுப்பை கொண்டு வர முற்படுகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறான கவிஞர்களோடு தொடர்புகளை, எவ்வளவு பேரை தொடர்பு கொண்டீர்கள், எவ்வளவு கவிதைகளை உங்களுக்கு சேர்ந்தன, அந்த தொகுப்பின் போது கவிஞர்களின் எதிர்வினை எத்தகையதாக நீங்கள் கருதி கொண்டீர்கள்? இது ஒரு ரொம்ப சவாலான விஷயமாகத்தான் இருந்தது. இதனுடைய முதல் கட்டம் ஆழி பதிப்பாளர் செந்தில்நாதனோட உட்கார்ந்து பேசணும். அவர் தான் இந்த திட்டத்தை வடிவமைக்கிறதுல எனக்கு உதவினார். எப்படி இதை செயல்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல 90 பேருக்கு மேல நான் தொடர்பு கொண்டிருக்கேன். என்னுடைய முகவரிகள் வழியா நம்ம பார்க்கும்போது 90 பேருக்கு மேல தொடர்பு கொண்டேன். அப்புறம் அதுல நிறைய எதிர்வினைகள் எப்படி வந்தது அப்படின்னா, என்னுடைய தனி அரசியல் வெளிப்பாடுகள் எல்லாருக்கும் தெரியும் தானே, நிலைப்பாடுகள் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாங்க. சோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடிதங்கள் வழியா திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்பாங்க. இது நீங்க என்ன ஆதாயத்துக்காக இந்த தொகுப்பு கொண்டு வரீங்க, என்ன நோக்கம், இதுல யார் யாருடைய கவிதைகள் எல்லாம் இடம் பெற போகுது, நான் எப்படி இந்த தொகுப்புல ஒரு கவிஞராக இருக்கிறேன், இது நிறைய கேள்விகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டு அப்புறம்தான் ஒரு சமாதானத்திற்கு வருவார்கள். தொடர்ந்த ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு பின்புதான் அவர்கள் தங்களை இந்த தொகுப்பில் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்ட கவிஞர்கள் இருக்கிறார்கள். அது தவிர என்னோடு நெருக்கமாக இருந்த தோழியர்கள் கூட என்னுடைய தனித்த குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாடுகளை கவனத்துல கொண்டு தங்களுடைய தொடர்புல இருந்த மின்னஞ்சல்கள் எல்லாம் கொடுக்க மறுத்துட்டாங்க. தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த
என்னுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரியான நுண்ணிய அரசியல் விஷயங்களை நம்ம மதிக்கணும் அப்படிங்கறதா. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஈழ அரசியல்ங்கிறது வந்து பல நுண்ணிய புள்ளிகளாக வந்து திடப்பட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். சோ அதனால அந்த எதிர்வினைகளை கவனத்தில் ரொம்ப ஆரோக்கியமா தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் 29 கவிஞர்களே இதுல வந்து தேர்ந்தெடுத்ததுங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த தொகுப்பின் பின்புதான் நீங்கள் முன்னுரையை நிச்சயமாக எழுதியிருப்பீர்கள். முள்ளிவாய்க்கால் பேரழிவு இந்த கவிதைகளில் என்ன விதமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்ல, இந்த இடத்துல வந்து நான் வந்து தமிழ் கவிதை இயக்கம் பற்றி சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இலக்கியத்துல குறிப்பாக நம்ம இலக்கியத்தின் சமூகத்தின் மையத்தை வந்து கவிஞர்களோ கவிதைகளோ எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் வெளியாக இருக்கு. என்ன நிகழ்ந்தாலும் கவிதை எழுதுபவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இலக்கிய சமூகத்துல இலக்கியவாதிகளுக்கு மத்தியிலையும் சொல்றேன் நான், அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பிரிவினராக, ஒரு சிறுபான்மையினரை போலவே நடத்தப்படுபவராக, ஒரு எந்த விதமான உரிமைகளுக்கும் வெளிகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக நடத்தப்படுகிறார்கள். இந்த நிலையில நம்ம தொடர்ந்து கவிதைகளை வந்து தனி மனித அரசியல் வெளிப்பாடாக தான் நம்ம வெளிப்படுத்திட்டு வரோம். நான் கவிதை எழுதினாலும் சரி, கவிஞர் சேரன் எழுதினாலும் சரி, கவிஞர் தமிழ்நதி எழுதினாலும் சரி, தனி மனித அரசியல் வெளிப்பாடுகளை துல்லியமாக வெளிப்படுத்துவதற்கு கவிதையை வந்து ஒரு பரந்த சமூக வெளியாக நம்ம அடையாளம் கண்டு கொள்கிறோம். இந்த இடத்துல மரணத்துள் வாழ்வோம்ன்ற ஒரு தொகுப்பு வந்து என்ன விதமான கவித்துவ பிரதிநிதித்துவத்தை முன்வச்சதோ, செல்வி சிவரமணி கவிதைகள் வந்து என்ன விதமான பிரதிநிதித்துவத்தை முன்வைத்ததோ, குறிப்பாக அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த கவிஞர்களின் படைப்பாற்றலை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி கவிதைகள் வெளிவந்தன இல்லையா? அது போல இந்த காலகட்டத்தில் தற்காலத்தில் ஈழ கவிஞர்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை முன்வைப்பதாக இந்த தொகுப்பை வந்து நான் பார்க்கிறேன். அது மட்டும் அல்லாம என்னன்னா, இது குறிப்பா எதை பதிவு செய்திருக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல நுண்ணிய அரசியல் வெளிப்பாடுகள் வந்து நம்மளுடைய கொடுங்கனவுகளா நம்மளுடைய நினைவுகளையும் கனவுகளையும் நிதர்சனங்களையும் எப்படி பீடிச்சிருக்கு நம்மளுடைய உரையாடல்கள்ல, நம்ம சொற்கள்ல. ஏன்னா நாம் தூக்கத்திலிருந்து விழிப்பது அல்லது தூக்கத்திற்குள் நுழைந்து அதில் இந்த எல்லா நிலைகள்லயும் நம்ம கடந்த சில வருடங்களா இந்த ஈழம்ங்கிறதுனால, நம்ம ஈழம்ங்கிற உணர்வுனால பீடிக்கப்பட்டிருக்கோம். நாம் வந்து தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருக்கோம். உண்ணும் போது, அந்த நண்பர்களுடன் உரையாடும் போது, அல்லது நாம் தனியே பயணிக்கும் போது அதை பற்றி வேறு வேறு வடிவங்கள்ல சிந்திப்பவர்களாக இருக்கோம். சோ அத்தகைய கனவுகளை வந்து கவிதைகள் வழியா இந்த 29 கவிஞர்கள் அங்க இருக்காங்க. 29 கவிஞர்களும் அதுல வந்து நம்ம பதிவு செய்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். பொதுவாக ஒரு பேரழிவு நிகழ்ந்து முடிந்த பின்பு அந்த பேரழிவு பற்றி மட்டுமல்ல, அந்த பேரழிவின் பின்னிருந்த ஆரம்ப காரணிகளும் பேசப்படும். அந்த வகையில் அந்த கவிதைகளின் பேசு பொருட்களாக எவை அமைகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது இந்த இடத்துல வந்து இந்த இடைவெளியை பார்க்கணும். சமூகம், அரசியல், கவிதைக்கான இடைவெளி இருக்கு இல்லையா? இந்த காரணிகளை வந்து இங்க கண்டறிந்து பேசுவது அப்படிங்கறத வந்து ரொம்ப அப்டிராக்டா தான் கவிஞர்கள் உள்வைக்கிறாங்க. அது வந்து ஒரு தூள வடிவத்துல இல்ல, ஒரு அருவ வடிவத்துலதான் இருக்கு. இன்றும் நான் திரும்ப அந்த தொகுப்பு முழுவதையும் வாசித்து முடிப்பேன் எங்க நேர்காணலுக்காக. அப்பொழுது நிறைய கவிஞர்கள் வந்து இதே மாதிரி நான் முன்பு சொன்னது போல தாங்கள் அலைக்கழிக்கப்பட்ட சொற்களாலும் நினைவுகளாலும் அலைக்கழிக்கப்பட்ட இந்த தற்கால விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் அந்த ஆரம்ப காரணிகளை நோக்கி செல்வதற்கான விவாத வெளிக்கும் கவிதைக்கும் வந்து ஒரு பொருத்தமற்ற விஷயமாகத்தான் பல சமயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது. இதை வந்து நம்ம எந்த இடத்துல பேசலாம்னா, கவித்துவம் சார்ந்த ஒரு விவாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை இன்னும் விரிவாக நம்ம பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல இந்த தொகுப்பு தற்போது வெளியாகி பலருடைய கைகளை அடைந்திருக்கும், பல இடங்களுக்கும் சென்றிருக்கும். இப்போது அதன் பலாபலனான எதிர்வினைகள் எவ்வாறு இருக்கின்றன? தொகுப்பிற்கு முன்பிருந்த உங்களுக்கு மனநிலை, அதாவது தாங்கள் நினைத்த வகையில் தொகுப்பு உருவாகி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு வந்து நான் எப்படி பதில் சொல்றதுன்னா, வேற எந்த பயணமோ நோக்கமோ கருதி இந்த தொகுப்பை வந்து நான் செய்யல. என்னுடைய மற்ற கவிதை தொகுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அதுல உண்மையிலே நான் விமர்சனத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம் இல்லைங்களா?
இந்த கவிதையை வாசகர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், என்ன விதமான விமர்சனங்களை முன்வைக்க போறார்கள், என்ன விதமான எதிர்கள். ஆனா அந்த நோக்கமும் பயனும் இந்த தொகுப்பிற்கு சுத்தமாக பொருந்தாது. இன்றைய ஈழ அரசியல் எடுத்திருக்கிற காலகட்டங்கள்ல இந்த தொகுப்பு ஏன்னா இன்றும் நமது அரசியல் விவாதத்துல ஈடுபடுகிற படைப்பாளிகளாகட்டும், கள பணியாளர்களாகட்டும், பிற அங்கத்தினர்களாகட்டும் எல்லாருமே நுண்ணிய புள்ளிகளாக திரண்டு வேறு வேறு இடங்கள்ல இயங்கிட்டு இருக்கோம். சோ இவை எல்லாமே மையம் பெற்று இயங்க வேண்டிய அவசியம் தான் இருக்கே தவிர இந்த தொகுப்புக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் எதிர்வினைகளை வைத்து அதை அல்லது எதிர்நோக்கி இந்த தொகுப்பு தயாரிக்கப்படலன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். நிச்சயமாக